என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கு மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்தா நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அண்ணன் 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 சூப்பர்னே, அண்ணன் சூப்பர்னே. தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி. வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது? வண்டி என்கிட்ட உள்வாங்கி போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. டவுட்டாவே இருக்காருங்க. வெற்றி வரண்ணே, நீங்க போயிட்டு நீங்க நடிகர், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகர்னா நீங்க வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமா இருக்குன்னு. அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகுங்க. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் வாழ்த்துக்கள். என்ன இதையும் சிரிச்சுக்கு சந்தோஷமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன். பிச்சுப்படி பேசாம போய் டவுட்லயே இருக்காருங்க. சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி நான் 2 டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்ல என்ன தம்பி நீங்க தான் அவ்வளவு ஆறுதலா சொன்னீங்க. இல்லன்னே அப்புறம் வருவீங்க, அப்புறம் ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்புறம் 2 ஃபைட் இவெண்ட் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாக போச்சு, சீன் எப்ப எடுக்கிறது? சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, இதைத்தான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்க கரெக்டா போயிருவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போ சொல்றேன் தம்பி, நம்ம வண்டி கரெக்டா போயிரும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கரெக்டா சொல்லுவாங்கல்ல, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான். கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்க ஆளுங்க நிற்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட் திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லி விட்டோம். எங்க அண்ணன் வெற்றி மாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போயிட்டு மோசமான பரியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்டு எவன் ஆளு இல்ல, அந்த லைட் கேட் ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு ஓடியாருவினே. அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வரும்னே, அந்த டிராவல்ஸ் வரும் டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டியை நேரம் போயிருச்சுனே அப்பெல்லாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் நம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல. ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமான கொடுத்த பாதையில போய்கிட்டே இருக்கேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி.